இந்தியாலே நம்பர் 1 பிராண்ட் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இந்த பேனல். கம்பெனில வந்து இஎம்ஐ நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோ கவர்மெண்ட் சைடுல இருந்து அதுக்கு நமக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு 5000 இருந்து 6000 பில் பே பண்ணிருப்பாங்க. ஓகே. இப்போ இந்த பேனல் போட்டதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு 500 600 தான் பில் பே பண்றாங்க. நம்ம கொடுக்குற பேட்டரி வந்து 10 வருஷம் வரைக்கும் உழைக்கும். ஏசி ஃப்ரிட்ஜ் எல்லாமே அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கரண்ட் பில் மட்டும் வராது. ரொம்ப மெயின்டெனன்ஸ் தான் கிடையாது, ஜீரோ மெயின்டெனன்ஸ் தான் சொல்லுவாங்க. கவர்மெண்ட்ல இருந்து வாங்குற கரண்ட்டை இது டேலி பண்ணும். 3 கிலோவாட் போட்டிருக்கோம் ப்ரோ. ஃபியூச்சர்ல வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பண்ணிக்க முடியுமா? கண்டிப்பா தாராளமா நீங்க பண்ணிக்கலாம். 6 சர்வீஸ் நம்ம ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம். 6 சர்வீஸ் ஃப்ரீயாவே பண்ணி தருவீங்க. ஃப்ரீயா பண்ணி தரங்க. கம்பெனி கொடுக்க வாரண்டி பாத்தீங்கன்னா 30 வருஷம். கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோலார் போடுறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டுக்காக ஒரு 78000 வரைக்கும் உங்களுக்கு வந்து மானியமா கொடுக்குறாங்க. சப்சிடி வந்து பாத்தீங்கன்னா லோவஸ்டா பாத்தீங்கன்னா 3 நாள் கிடைச்சிருக்கு. 3 நாள். ஆமா. டைரக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். உங்களுக்கு இன்வெர்டர் பாத்தீங்கன்னா 8 இயர்ஸ் வரைக்கும் ப்ராடக்ட் வாரண்டி. கீழேயுமே உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்தோம். ஹை வோல்டேஜ் வந்தாலோ லோ வோல்டேஜ் வந்தாலோ இது கரெக்டான அளவுல ஏசியா கன்வெர்ட் பண்ணி. இது போடுறதுக்கு முன்னாடி எவ்வளவு நான் கரண்ட் பில் பே பண்ணீங்க? இப்போ எவ்வளவு பே பண்றீங்க? முதல்ல வந்து 6000 ரூபா வந்துச்சுங்க சார். மாசம் 6000 வந்துச்சு. ஆமாங்க. இப்போ இது போட்டதுக்கு பிற்பாடு கம்மியாக இருக்கு. நம்ம எல்லா கம்பெனி பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறோம். உங்களுக்கு வந்து இதில் எவ்வளோ உற்பத்தி ஆயிருக்கு அப்படிங்கிறது தனியாக நம்ம பார்த்துக்கலாம். ப்ரைம் கோட் பண்ணி 3 லேயர் கிடைச்சிருக்கும். இது வந்து துரு பிடிக்காதாங்க சார்? துரு பிடிக்காது. எத்தனை கிலோவாட்னாலும் நம்ம லைட்னிங் அரஸ்ட்டை செட்டப் பண்ணி. இது அந்த லைட்னிங் அரஸ்ட். ஆமா. அப் டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் வெயிட் தாங்கும். அந்த அளவுக்கு ஏன்னா ஜிஐ ஸ்ட்ரக்சரோட குவாலிட்டி அப்படி. வயரிங் வந்து ஹேவல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஹேவல்ஸ் பிராண்ட் தான். ஆமா. நல்ல பிராண்ட் ஆக்சுவலி. குழந்தைங்க மேலே ஏறி விளாண்டு அது தேவையில்லாம ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதுக்கு நாங்கள் அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். இது வந்து தேவைன்னா கழட்டி அது க்ளீன் பண்ணுங்கிறப்ப க்ளீன் பண்ணி ஓரமாக வச்சிடலாம். ஸோ இது அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு பேனலுக்கும் நம்ம வந்து இன்பிட்வீன் இந்த மாதிரி ஜே கிளாம்ப் மாதிரி போட்டு கொடுப்போம். சார், ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம அரசு மானியத்தோட இந்த மாதிரி சோலார் பேனல்லாம் வீடுகளுக்கு போட்டு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது என்ன பேனல் சார்? எவ்வளோ கிலோவாட் போட்டிருக்கோங்க சார்? இப்போ நம்ம இந்த கஸ்டமருக்கு போட்டிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 540 வாட். ஓகே. இந்த ஒரு பேனல் வந்து பார்த்தீங்கன்னா 540 வாட். இந்த ஒரு பேனலே 540 வாட். ஒரு பேனல் வந்து 540. நம்ம கஸ்டமருக்கு வந்து 3 கிலோவாட் போட்டிருக்கோம் சார். ஓகே. மொத்தம் 6 பேனல் வந்துடும். மோனோ பெர்க்கு பைஃபேஷியல் பேனல் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாலே நம்பர் 1 பிராண்ட் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இந்த பேனல். ஓகே. இப்போ இந்த பேனல் யூஸ் பண்றதுனால என்ன பெனிஃபிட் சார் ஆக்சுவலா? சார், இப்போ இந்த பேனல் அவங்க யூஸ் பண்றதுனால முன்னாடி அவங்க எவ்வளவு யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5000 இருந்து 6000 பில் பே பண்ணிருப்பாங்க. ஓகே. இப்போ இந்த பேனல் போட்டதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு 500 600 தான் பில் பே பண்றாங்க. அந்த அளவுக்கு தான் பே பண்ண. அந்த அளவு கம்மியா நம்ம கம்மி பண்ணி கொடுத்துட்டோம். நார்மலா ஈபில அவங்க யூஸ் பண்றாங்க முன்னாடி அதே எக்யூப்மெண்ட்ஸ் அதே அந்த ஏசி ஃப்ரிட்ஜ் எல்லாமே அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாம். ஆமா. ஈபில அவங்க என்ன யூஸ் பண்ணாங்களோ சேம் இந்த சோலார் போட்டதுக்கு அப்புறமா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே. அடிஷனலா அவங்க ஈவி வெஹிக்கிள் ஈவி பைக்லாம் வச்சிருக்காங்க. சோ எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இது ரெஸ்ட்ரிக்ஷன்ல இருக்கு? எதுவுமே கிடையாது. இப்போ இது போட்டதுனால அவங்க வந்து லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் அப்படிலாம் கிடையாது. ஓகே. நார்மலா ஈபில எப்படி யூஸ் பண்றாங்களோ அதே மாதிரி தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே. ஓகே. இப்போ இந்த பேனல் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்றதுக்கு எவ்வளவு நாளுங்க சார் எடுத்துக்கிட்டோம்? சார், இப்போ ஒன்றும் இல்லை சார். இப்போ வந்து அவங்க வந்து இப்போ ஆர்டர் பிளேஸ் பண்றாங்கன்னா ஓகே நம்ம மெட்டீரியல் டெலிவரி பண்ணிட்டு எரெக்ஷன் பண்றதுக்கு ஒரு நாள்ல நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஒரே நாள்ல போட்டு. ஆமா. இந்த ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் பேனல் ஃபிட்டிங்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்க சார். காலையில ஆரம்பிச்சாங்கன்னா ஈவினிங்குள்ள முடிச்சிடலாம். ஈவினிங்குள்ள முடிச்சிடலாம். ஆமா. ஓகே. இப்போ இந்த பேனல் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. இதுக்கு மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்காங்க சார்? கண்டிப்பா மெயின்டெனன்ஸ் இருக்கு சார். இப்போ என்னன்னா இதுல வந்து ரொம்ப மெயின்டெனன்ஸ் தான் கிடையாது, ஜீரோ மெயின்டெனன்ஸ் தான் சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலா டஸ்ட் படியும் சார். ஓகே. இந்த மாதிரி டஸ்ட் லைட்டா படியும். ஏன்னா இப்போ வந்து ஓப்பன் பிளேஸ்ல வைக்கிறதுனால டஸ்ட் படியும். அதே மாதிரி அந்த காக்காவோட எச்சம் அதில் படும். ஓகே. அப்போ என்ன பண்ணணும், 3 மாசத்துக்கு ஒரு தடவை சும்மா நம்ம நார்மலா தண்ணி ஊற்றி மாப் வச்சு நீங்க தொடச்சாலே போதும். சும்மா ஒரு 5 மினிட்ஸ் தொடச்சா அவ்வளவுதான். வேற எந்த இதுல வந்து நம்ம ரொம்ப மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணணும் அவசியமே கிடையாது. நார்மல் கிளீனிங் தான். ஓகே. டஸ்ட் மட்டும் ரிமூவ் பண்ணா போதும், அவ்வளவுதான். ப்ரோ, இப்போ இந்த வீட்டில் வந்து என்ன மாதிரி அப்ளைன்சஸ்லாம் ப்ரோ இதை வச்சு யூஸ் பண்ண முடியும் சார்? இப்போ நம்ம போட்டிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோவாட் சார். ஓகேங்க சார். 3 கிலோவாட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து மினிமம் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 12 யூனிட் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துரும். ஓகே. அதாவது ஆவரேஜா நான் சொல்றது 12 யூனிட். அதுக்கு மேல தான் மேக்ஸிமம் வந்து 16 வரைக்குமே ஒரு பீக் டைம்ல வந்து ரன் பண்ணி கொடுக்கும். ஓகே. இப்போ நம்ம கஸ்டமர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் டிவிலாம் வச்சிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 ஏசி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 110 ஏசி வந்து 2 வச்சிருக்காங்க சார். ஓகேங்க சார். ஸோ இது கண்டினியூவா ஏசி ரன் பண்ணாங்கன்னா ஒரு ஏசி வந்து 4 யூனிட் வந்து அவங்க கன்சியூம் பண்றாங்க. ஓகே. கிட்டத்தட்ட அவங்க 8 யூனிட் வரைக்கும் அவங்க வந்து எடுக்கிறாங்க சார். ஓகேங்க சார். ஸோ அது இல்லாமல் மீதி வந்து அப்ளைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 யூனிட் வரைக்கும் எடுக்கிறாங்க. ஓகே. ஸோ அதுக்கு தான் நம்ம 3 கிலோவாட் போட்டிருக்கோம். அதுக்கு மேலே அவங்க ஈவி வெஹிக்கிள் அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா அடிஷனலாக ஆட் பண்ணாங்கன்னா கஸ்டமருக்கு வந்து 4 கிலோவாட் இல்லை 5 கிலோவாட் வந்து நம்ம பண்ற மாதிரி வரும். வேணா எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இங்க வந்து 3 கிலோவாட் போட்டிருக்கோம் ப்ரோ. ஃபியூச்சர்ல வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பண்ணிக்க முடியுமா? கண்டிப்பா தாராளமா நீங்க பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கோம் இல்லைங்களா? ஓகேங்க சார். கஸ்டமருக்கு வந்து எக்ஸ்ட்ரா எனக்கு ஒரு பேனல் வேணும் இல்ல 2 பேனல் வேணும்னா நம்ம இதுல இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி பேனல் மட்டும் ஃபிக்ஸ் பண்ண போறோம். அவ்வளவுதான். ஓகே. அப்ப அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணலாம் ஜெனரேட் பண்ண ஆரம்பிச்சோம். ஆமா. இதுல இருந்து இப்போ 3 கிலோவாட் போட்டிருக்கோம். எக்ஸ்ட்ராவா 1 கிலோவாட் வேணும்னு சொன்னாங்கன்னா 4 கிலோவாட் வரைக்கும் நம்ம இன்வெர்டர் பாத்தீங்கன்னா 3 கிலோவாட் இன்வெர்டர். ஓகே. சோ அப் டு 4 கிலோவாட் வரைக்கும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. இப்போ இன்னொரு டவுட் இருக்கு நிறைய பேருக்கு. இப்போ வந்து பெருசா வெயில் காலம் எல்லாம் அதிகமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. கண்டிப்பா அந்த டைம்ல வந்து எஃபிஷியன்சி வந்து
வந்து குறையுமாங்க சார் இல்லை எப்படிங்க சார்? சார் கண்டிப்பாக குறையும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பகல் 6 மணிக்கு வந்து சன்லைட் படும்போது தான் இதோட ஒர்க்கிங் நடக்கும். ஸோ இது வந்து நல்லா பீக் டைமில் வந்து 98 to 100% வரைக்கும் இதோட ப்ரொடக்ஷன் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கும் சார். ஓகேங்க சார். இதே லைட்டாக மேகமூட்டமாக இருக்குது, ஏதாவது சன்லைட் வந்து கொஞ்சம் டிம்மாக இருக்குன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 65 to 50 வரைக்கும் இதோட ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகும். ஓகே. பட் ஆனால் ஈவனாக ஆவரேஜாக எல்லாமே டேலி ஆயிரும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து மேகமூட்டமாக இருக்குது, ஓகே. அந்த நேரத்தில் வந்து கம்மியாக கொடுக்கும். இதே நீங்க அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நான் சொன்னீங்களா ஒரு நாளைக்கு 12 கொடுக்கும்ன்றது எக்ஸ்ட்ரா தான் கொடுக்கும். ஸோ அப்போ அந்த எக்ஸ்ட்ரா கொடுக்கும் போது இந்த கம்மியாக கொடுக்குற நாளில் வந்து அதில் டேலி ஆயிரும். ஓகே. இப்போ நிறைய பேர் டவுட் இருக்கு. இப்போ ஒன்ஸ் வந்து நம்ம இந்த பேனல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டோம், இதுக்கு லைஃப் வாரண்டிலாம் இருக்காங்க சார்? கண்டிப்பாக சார். சார் இப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய பேனல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் பிராண்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பிராண்டட் தான் நம்ம போட்டிருக்கோம். ஓகே. இதுக்கு கம்பெனி கொடுக்க வாரண்டி பார்த்தீங்கன்னா 30 வருஷம். 30 வருஷம் வாரண்டி தராங்க. 30 வருஷம் வாரண்டி தராங்க. ஓகே. அது இல்லாமல் ப்ரொடக்ஷன் வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா 12 வருஷம் கொடுக்குறாங்க சார். ஓகேங்க சார். இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுற பேனல் பார்த்தீங்கன்னா 3மே ஒரே இதில் தயாரிக்கிறாங்க சார். அதாவது செல்லு, மாடியூல்ஸ், பேனல் இந்த 3மே ஒரே கம்பெனி தான் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. அதாவது வெர்டிகலி இன்டிகிரேட்டட் மேனுஃபேக்சரிங் செல்ஸ் சொல்லுவாங்க சார். ஓகேங்க சார். 3மே வந்து ஒரே கம்பெனி மேனுஃபேக்சரிங் செஞ்சு தரக்கூடிய கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா தரம் வாய்ந்த கம்பெனி. ஓகே. இந்த பேனல்ல வந்து A to Z எல்லாமே அவங்க ஒரே கம்பெனி தான் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. சில கம்பெனிலாம் பாத்தீங்கன்னா செல்ஸ் வேற கம்பெனி அங்க இருந்து borrow பண்ணி வாங்கிட்டு வருவாங்க, மாடியூல்ஸ் வேற மாதிரி இருக்கும், வேற கம்பெனி மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க, அப்புறம் பிராண்ட் நேம் வந்து வேற இருக்கும். இவங்க 3மே வாங்கிட்டு வந்து அவங்க பிராண்ட் நேம் போட்டு சேல் பண்றாங்க சார். அப்படி நாங்க பண்றது அப்படி கிடையாது. சோ அந்த மாதிரி பண்ணும்போது வாரண்டி கிளைம் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுல வந்து நம்ம பாத்தீங்கன்னா டைரக்டா நாங்க வந்து டைரக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். சோ அதனால வந்து எங்களுக்கு ஈஸியா வந்து வாரண்டி கிளைம் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். ஓகே. 30 இயர்ஸ் நம்ம வாரண்டி கிளைம் 30 இயர்ஸ் வாரண்டி நம்ம வாங்கி கொடுத்துடலாம். ஓகேங்க சார். இப்போ வந்து இப்போ சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்றாங்கன்னா குறிப்பிட்ட டிகிரில தான் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா சார். அது என்னங்க சார், இங்க என்ன டிகிரிலங்க சார் நம்ம இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க சார்? ஒண்ணு சார், இப்போ முக்கியமா பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத். ஓகே. எப்பயுமே வந்து ஒரு சோலார் இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா நார்த் டு சவுத் பார்க்கணும். ஓகே. ஸோ நார்த்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் ஒரு 7 feet வைக்கிறீங்கன்னா சவுத்ல வந்து பாத்தீங்கன்னா 6 feet வைக்கணும். ஒரு 10 degree ஸ்லோப்ல வைக்கணும். அதாவது சூரியன் வந்து இப்படி ரைஸ் ஆகி இங்க மறையும் போது ஸோ உங்களுக்கு ஷேடோ வந்து பாத்தீங்கன்னா நார்த் சவுத்ல வந்து உங்களுக்கு வந்து படாது. ஸோ அதனால தான் வந்து நார்த் சவுத் நாங்கள் சூஸ் பண்ணி வைக்கிறோம். நம்ம இன்ஸ்டால் பண்ற எல்லா சைட்லயுமே இந்த மாதிரி எல்லா சைட்டுமே எல்லாமே வந்து நார்த் சவுத் பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும். ப்ரோ இப்போ இந்த பேனலோட ஸ்பெஷல் என்னங்க ப்ரோ ஆக்சுவலா? சார் இப்போ இந்த பேனல் பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா மோனோபெர்க் ஓகே ஆஃப் கட் பைஃபேஷியல் பேனல் சொல்லுவாங்க. ஓகேங்க சார். இது வந்து பாத்தீங்கன்னா கீழேயுமே உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துரும். மேல மட்டும் கிடையாது, டபுள் சைடு ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துரும். ஓகே. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல இருந்து இந்த சூரிய ஒளி பட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர்ல சுண்ணாம்புல நம்ம பண்ணி கொடுத்துருவோம். சோ அதுல இருந்து உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி சோ இங்கேயுமே உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்கும். மேல எப்படி கொடுக்குதோ அதே மாதிரி சேம் கீழேயும் கொடுக்கும். டபுள் சைடு வந்து டபுள் சைடு. ஓகே. அதனால இது வந்து நல்ல எஃபிஷியன்சியாவே இருக்கும். ஆமா இது வந்து அதான் சொன்னேன் சார், இப்போ உங்களுக்கு வந்து 98% வரைக்கும் சோ இந்த டபுள் சைடையும் பண்றதுனால 100ல இருந்து 98% வரைக்கும் உங்களுக்கு எஃபிஷியன்சி கிடைக்கும் சார். ஓகே. இப்போ நம்ம யூஸ் பண்ற எல்லா சைட்டுக்குமே இந்த மாதிரி பேனல் தான் யூஸ் பண்றோம். இதே தான் கொடுக்குது, வேற எந்த இதுமே கிடையாது. ஓகே. இந்த மோனோபேக் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இது வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து டபுள் சைட் ப்ரொடக்ஷன் கொடுக்கும். ஸோ எஃபிஷியன்சி நல்லா இருக்குது, குவாலிட்டி வைஸ் சூப்பரா இருக்கு. மெயினா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சர்வீஸ்ல இருந்து நமக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா பண்ணி கொடுத்துறாங்க. மத்த பிராண்ட்ல பண்றது கிடையாது. ஸோ இவங்க வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கு. வணக்கம்ண்ணா, நம்ம பேர் என்னங்கண்ணா? என் பேர் ராமச்சந்திரன். ஓகே. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து இப்போ சோலார் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. ஆமாங்க சார். இது வந்து எப்படிங்கண்ணா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கா? இது இப்போ 3 மாசம் ஆச்சு அவங்க போட்டு. ஓகே. இது வரைக்கும் போயிட்டு இருக்கு. நீ சர்வீஸ் பண்ண வர A to Z வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேஃப்டி எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க? பண்ணி கொடுத்துட்டாங்க சார். இந்த ஏணிப்படியெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க சார். நம்ம தேவைக்கு எடுத்து வச்சுக்கலாம், தேவை முடிஞ்சா கழட்டியும் கீழேயும் வச்சுக்கலாம், மேலே ஏறி நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். நீங்க கேட்ட மாதிரி கிளீன் பண்றதுக்கு எல்லாமே ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துட்டாங்க. இது போடுறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துட்டாங்க? ஒரே நாள்ல போட்டு கொடுத்துட்டாங்க. நான் இப்போ உங்க வீட்டுக்கு வந்து இந்த சோலார் பேனல் வந்து போட்டுருக்கீங்க. இது போடுறதுக்கு முன்னாடி எவ்வளவு நான் கரண்ட் பில் பே பண்ணீங்க, இப்போ எவ்வளவு பே பண்றீங்க? முதல்ல வந்து 6000 ரூபா வந்துச்சுங்க சார். மாசம் 6000 ரூபா வந்துச்சு. ஆமாங்க. இப்போ இது போட்டதுக்கு பிற்பாடு கம்மியாயிருக்கு. எவ்வளவு நான் கம்மியா இருக்கு? ஒரு 600 ரூபா, ஓகே, 700 ரூபா அந்த மாதிரி. அவ்வளவுதான் நீங்க கட்டுறீங்க? ஆமாங்க சார். சார் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சோலார் பேனல்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து நம்ம என்ன மாதிரி சார் யூஸ் பண்றாங்க ஆக்சுவலா? நம்ம இந்த வீட்டில் யூஸ் பண்ண ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா GI ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க. ஓகே. கேல்வஸ் அயன். எதுக்கான ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஹெவி வெயிட் தாங்கும். ஓகே. உங்களுக்கு வந்து சரிங்களா, இதில் நம்ம வந்து எபாக்சி அடிச்சிருக்கோம், பிரைம் கோட் பண்ணி 3 லேயருக்கு அடிச்சிருக்கோம். இது வந்து துரு பிடிக்காதாங்க சார்? துரு பிடிக்காது. ஏன்னா GI ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பெயிண்ட் அடிக்காம விட்டோம்னா
உங்களுக்கு துரு பிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம், ஏன்னா வெயில்ல இருக்கு. ஓகே. ஸோ இதோட பாசிபிள் அதிகம். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா நம்மளுக்கு மெட்டல் ஹெவியாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு காற்று அடித்தாலும் எதுனாலும் பலமாக நிற்கணும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணுறோம்னா நாங்கள் வந்து ஜிஐயில் எபாக்சி அடிச்சிடுவோம். ஓகே, எல்லா இடத்துலையுமே அடிச்சிடுவோம். ஆமாம், எல்லாமே க்ளீனாக அடிச்சிடுவோம், எங்கேயுமே கேப் விடாமல் அடிக்கணும். ஏன்னா வெல்டிங் பண்ணுறோம், இது வந்து கஸ்டமைஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேங்க சார். சரிங்களா? ஸோ இது கஸ்டமைஸ் ஸ்ட்ரக்சர் பண்ணும்போது இதில் என்னன்னா உங்களுக்கு வெல்டிங் எல்லாம் பண்ணும்போது இது எல்லாமே கரெக்டாக பெயிண்ட் அடிச்சு கொடுத்துடணும். ஓகே. ஆமாம், லைட்டாக விட்டால் கூட இதில் வந்து ரஸ்டிங் ப்ராப்ளம் வந்துடும். ஓகே, இப்போ இதானங்க சார் படி மாதிரி நம்ம வச்சு கொடுத்துருக்கோம். அது கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜ் பர்சன் அவங்க. ஓகே. ஸோ அவங்களுக்கு ஆக்சுவலி இந்த இடத்துமே யூஸ் பண்ணணும் அவங்களுக்கு. ஸோ இடமும் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ இடம் யூஸ் பண்ணாலும் இப்போ நம்ம ஹைட் ஏற்றினாலும் அவங்களுக்கு க்ளீனிங் ப்ராசஸ் வந்து இப்போ நம்ம வந்து 6 months ஒன்ஸ் வந்து க்ளீனிங் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. இன் பிட்வீன் அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கணும். ஸோ அவங்க வந்து கேட்டாங்க இந்த மாதிரி ஒரு நாங்கள் ஒரு வாக்வே மாதிரி இது வந்து ஒரு வாக்வேங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ நடந்து போய் கூட க்ளீன் பண்ணிக்கலாம். ஆமாம் ஆமாம், இது நாங்கள் கஸ்டமர்ஸ்க்காக வந்து பண்ணி கொடுக்குறது கஸ்டமைஸ் ஸ்ட்ரக்சர். நடந்து க்ளீன் பண்ணுறாங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் குவாலிட்டியாக ஹெவியாக கொடுக்கும். ஆமாம் ஆமாம், இது நான் இது அப் டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் வெயிட் தாங்கும் இது அந்த அளவுக்கு. ஏன்னா ஜிஐ ஸ்ட்ரக்சரோட குவாலிட்டி அப்படி, உங்களுக்கு கொடுத்துருக்க குவாலிட்டி அப்படி. ஸோ மேலே ஏறி நின்றுக்கலாம், பிரச்சனை கிடையாது, க்ளீனிங் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். அது ஆக்சுவலி கஸ்டமர் வந்து இன்னொன்று சொன்னாங்க, இந்த மாதிரி குழந்தைங்க வந்து இப்போ ஏனியே நம்ம செட் பண்ணாலும் குழந்தைங்க மேலே ஏறி விளாண்டு அது தேவையில்லாமல் ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதுக்கு நாங்கள் அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். இது வந்து தேவைன்னா கழட்டி அது க்ளீன் பண்ணி ஓரமாக வச்சிடலாம். ஸோ இது மோஸ்ட்லி அதனால எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. அதே மாதிரி அவங்க யூசேஜ் இருக்கும், இந்த இடத்துல பாத்வேலாம் யூசேஜ் இருக்கும். ஓகே. ஸோ யூசேஜாக ஒரு கீழே இருக்க இந்த இடத்தை கூட அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம் ஆமாம், கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இதை விட நம்ம ஹைட்டாகவும் போட்டு கொடுத்துருக்கோம் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ இப்போ இது என்ன ஹைட் வேணும்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஆமாம் ஆமாம், இது வந்து உங்களுக்கு வந்து 7 feet ஹைட்டு. ஓகே. இது வந்து நாங்கள் மேக்ஸிமம் வந்து 8 to 9 feetலாம் நாங்கள் போட்டு கொடுப்போம். 9 feetலாம் கூட போட்டு. ஆமாம் ஆமாம், கஸ்டமர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்க கீழே யூசேஜ் இருக்கணும். ஓகே. அந்த மாதிரி எதிர்பார்க்குற கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். அப்புறம் இப்போ நம்ம ஜிஐ வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றோம், அதுலேயுமே வந்து நிறைய குவாலிட்டி எல்லாமே இருக்குது. இப்போ இது யூஸ் பண்ணும்போது நம்ம 30 years வாரண்டி அந்த மாதிரி சொல்கிறோம். இது வந்து லைஃப் எப்படிங்க ப்ரோ இருக்கும்? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜிஐ ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு ஹார்ட் ஸ்ட்ரக்சர், நல்ல ஹெவியாக, நம்ம ஹெவி ஸ்ட்ரக்சர். ஸோ அதனால லைஃப் உண்டு. நம்ம மெயின்டைன் பண்ணுறது இந்த பிரைம் கோட்டிங், நான் சொன்ன மாதிரி பிரைம் கோட்டிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணுவோம். ஓகே. அதெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இது வந்து ஜே கிளாம்ப், இது வந்து ஒவ்வொரு பேனலுக்கும் நம்ம வந்து இன்பிட்வீன் இந்த மாதிரி ஜே கிளாம்ப் மாதிரி போட்டு கொடுப்போம். இது என்ன ரீசன்? இது வந்து உங்களுக்கு வந்து காற்று பலமாக அடித்தாலோ உங்களுக்கு வந்து இது வந்து எந்த ஒரு, அதாவது சில இதில் பேனலாம் வந்து புடிங்கிட்டு போயிருது சில இடத்துல. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி நாங்கள் ஜே கிளாம்ப் மாதிரி கொடுப்போம். இதே கோஸ்டல் ஏரியா உங்களுக்கு வந்து இந்த இடம் ஓகே, கோஸ்டல் ஏரியாவாக இருந்தால் நாங்கள் சி கிளாம்ப்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இது கம்ப்ளீட்டாகவே கவர் ஆயிரும். ஃபுல்லாகவே கவர். ஆமாம் ஆமாம், அப்போ உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டி. எவ்வளோ காத்தடிச்சாலும் எதுவும் ஆகாது. அது கஸ்டமர்ஸ் நிறைய பேர் அதனால பயப்படுவாங்க. ஓகே. இப்போ அந்த கோஸ்டல் ஏரியா கடலூர் மாவட்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு புயல் அதிகமாக வரும், எங்களுக்கு என்ன பண்ணன்னு தெரியாது, ஒருவேளை பேனல் பறந்துச்சுன்னா என்ன பண்ணுறது. அப்போது அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்லாம் நாங்கள் வந்து இது நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்த மாதிரி சி கிளாம்ப்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஃபுல் கம்ப்ளீட்டாக வந்து பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ப்ரோ. இப்போ இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு 2 மாடிக்கு மேலே வந்து போட்டிருக்கோம். இதே மாதிரி எத்தனை மாடி அப்பார்ட்மெண்ட் இருந்தாலும் போட முடியுமா? அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. மோஸ்ட்லி அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ஓசி வாங்குற மாதிரி இருக்கும், அதாவது அவங்களுக்கு வந்து நான் அப்ஜெக்ஷன் சொல்லி. ஸோ அவங்களுக்கு என்னென்னா மேலே வந்து ஓப்பன் டெரஸை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. அப்போ அவங்களுக்குமே வந்து எங்கள் வீட்டுக்கு போடணும், பட் மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நாங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர். ஆனால் இதை விட கொஞ்சம் ஹைட் ஏற்றி கொடுத்துருவோம். இந்த மாதிரி வந்து ஒரு வாக்வேலையும் வந்து உங்களுக்கு வந்து செட்டப் பண்ணி கொடுத்துருவோம். வேணாலும் வச்சு கொடுத்துருவோம், கழட்டி மாட்டிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இது அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இப்போ இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாமே வந்து ஹெவியாக வந்து போட்டிருக்கோம். இப்போ காமனாக வந்து இப்போ இதில் பவர் ஜென்ரேட் ஆகுதுன்னா அது ஒயர் மூலமாக தான் நம்ம கீழே எடுத்துகிட்டு போவோம். அது நிறைய இடத்துல வந்து குவாலிட்டியாக போட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இஷ்யூஸ் வரும். நம்ம சைட்டில் வந்து என்ன மாதிரி யூஸ் பண்ணுறோம்? ஆக்சுவலி நம்ம வந்து ஹேவல்ஸ் யூஸ் பண்ணுறோம், வயரிங் வந்து ஹேவல்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஹேவல்ஸ் பிராண்ட். ஆமாம், நல்ல பிராண்ட். ஆக்சுவலி இப்போ வரைக்குமே எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாத பிராண்டாக போயிட்டு இருக்கு இப்போ. ஓகே. ஸோ ஹேவல்ஸ் யூஸ் பண்ணுறோம். கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பிளம்பிங் பைப் யூஸ் பண்ணி சீல் பண்ணிடுவோம். ஃபுல்லாகவே என்டையர்மே. ஏன்னா என்ன காரணம்னா நம்ம வந்து இது எதுவுமே வெயிலில் லூஸாக விடக்கூடாது. ஓகே. ஆமாம், ஹை சான்ஸ் ஃபார் ஃபயரிங். ஸோ நம்ம மோஸ்ட்லி அதை நாங்கள் லூஸில் விட மாட்டோம். ஓகே. இப்போ கீழே வந்து அந்த பாக்ஸ் வரைக்குமே இது மாதிரி போயிடும். ஆமாம், இது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக, ஏன்னா நமக்கு கம்பெனிக்கு வந்து சில டிக்னிட்டி இருக்குது. ஓகே. ஸோ எல்லாமே குவாலிட்டியாக தான் பண்ணணும். ஸோ இது வயரிங்லேருந்து எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருவோம். நம்ம 2 கிலோவாட்டாக இருந்தாலும் சரி, எத்தனை கிலோவாட்னாலும் நம்ம லைட்னிங் அரெஸ்டர் செட்டப் பண்ணி. இதான் அந்த லைட்னிங் அரெஸ்டர். ஆமாம், இதான் லைட்னிங் அரெஸ்டர். ஓகே. உங்களுக்கு இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபுல் பேக்கடாக தான் நம்ம செட் பண்ணி கொடுத்துருவோம். ஃப்ரேம் வந்து அது சேஃப்டி. ஆமாம், உங்களுக்கு இது எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும். இதுக்கு தனியாக அர்த்திங் வந்து நம்ம கீழே கொடுத்துருவோம். ஓகே. இப்போ இதுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும், ஆனால் அதெல்லாமே நம்ம இன்க்ளூடாகவே பண்ணி கொடுத்துருவோம். ஆமாம், இது ஆக்சுவலி இதெல்லாமே பண்ணணும். ஓகே. சோலாருக்கு வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோன்னா நம்ம வந்து கண்டிப்பாக லைட்னிங் அரெஸ்டர் போடணும். ஓகே. நம்ம பேனல் மட்டுமே வச்சுட்டு கொடுத்துட்டு போயிட்டோம் இல்லை, நாளைக்கு ஏதாவது சான்சஸ் ஆச்சுனாலுமே அது கம்பெனிக்கும் ப்ராப்ளம் ஆகும். ஸோ நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ நாங்கள் டார்கெட் பண்ணுறது இந்த
இந்த மாதிரி லைட்னிங் அரஸ்டர் போட்டு கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு இது அப் டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே கவர் ஆயிரும். ஓகே உங்களுக்கு ஸோ உங்களுக்கு பேனல் சேஃப்டி அதே மாதிரி உங்களுக்கு இதில் நம்ம அர்த்திங்கும் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இது கீழே வந்து எந்த மாதிரி இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்? இது ஃபுல்லாக கான்கிரீட்டில் இது பண்ணிடுவோம். ஆமாம் நாங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சருக்கு வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்கிரீட் மாதிரி போட்டு கொடுத்துருவோம். ஓகே உங்களுக்கு வந்து 8 mm வரைக்கும் நம்ம ட்ரில் பண்ணி ஓ நம்ம வந்து இந்த ரூஃப் கான்கிரீட்ல வந்து ட்ரில் பண்ணிருக்கீங்க. ஆமாம் இது வந்து உங்களுக்கு நல்ல சேஃப்டி. ஆமாம் இதில் நிறைய ஸ்ட்ரக்சரில் நிறைய இருக்குது இந்த மாதிரி. இதில் வந்து இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரக்சருக்கு இந்த மாதிரி கான்கிரீட் போடுறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே ப்ரோ. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம டிசைன் பண்ணி தான் பண்ணுவோம் அப்படி தானே? ஆமாம் ஃபஸ்ட்டு என்னென்னா நம்ம ஆர்டர் இப்போ கஸ்டமர்ஸ் கூப்பிட்றாங்கன்னா ஓகே சேல்ஸ் ஸ்டாஃப் நேரில் வந்து பார்க்கும்போது அவங்க வந்து ஃபஸ்ட்டு அவங்க வந்து இடத்த பார்ப்பாங்க. ஓகே ஸோ எந்த இடத்துல வைக்கலாம்? ஆமாம் கண்டிஷன்ஸ் பார்க்கணும். ஒவ்வொரு இடமும் ஒரு மாதிரி. கண்டிப்பாக கோஸ்டல் ரீஜன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு காற்று அதிகமாக இருக்கும். ஓகே ஸோ ஒரு ஹைட் ஓரளவுக்கு ஏற்றலாம். ஓகே ரொம்ப ஹைட்டும் ஏற்றலாம். இந்த ஹைட் போடலாம். ஒரு கோஸ்டல் ரீஜனாக இருந்தால் இந்த ஹைட் போடலாம். ஓகே மற்றபடி நார்மல் ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட் நல்லாவே ஏற்றிக்கலாம். அவங்களோட வீட்டில் இல்லைன்னா ஸ்பேஸில் எங்கே கரெக்டாக இருக்கும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம வர டெக்னீஷியன்ஸ் எல்லாமே எக்ஸ்பர்ட்ஸ் தான். ஓகே அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு எங்கே போடணும் எல்லாமே அவங்க கம்ப்ளீட்டாக தெரியும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்க ப்ரோ. இப்போ இந்த ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே போட்டிருக்கோம். ஆமாம் இது போட்டு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ப்ரோ எடுத்துக்கிட்டீங்க? இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு காலைல 6:30 ஸ்டார்ட் பண்ணோம். மேக்ஸிமம் ஒரு 6 o'clock முடிஞ்சிச்சு. 6 o'clock முடிஞ்சு. ஆமாம் முடிஞ்சிச்சு. இப்போ இங்கே இது இன்ஸ்டால் பண்ணி எவ்வளோ நாள் ப்ரோ ஆச்சு? இன்ஸ்டால் பண்ணி ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு. 3 மாதம் ஆச்சு. ஆமாம் 3 மாதம் ஆச்சு இன்ஸ்டால் பண்ணி. ஓகே மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து இபி ஒர்க் எல்லாம் நம்ம எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருவோம். பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதில் வந்து பைஃபேஷியல் ஆக்சுவலி இதனால ஓகே உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து இந்த இதில் 16 கொடுத்துருக்கு. 16 யூனிட் வரைக்கும் ஒரு நாளைக்குலாம் உற்பத்தி ஆயிருக்கு. ஓ சூப்பர் ப்ரோ. ஆமாம் அது இன்னும் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா இவங்க இந்த டைல்ஸ் போட்டிருக்காங்க. ஓகே மோஸ்ட்ல கஸ்டமர்ஸ் என்ன பிளான் பண்றீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சுண்ணாம்பு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். இல்ல சுண்ணாம்பு போடாம இருக்கணும்னா ஒரு ஒயிட் டைல்ஸ் அந்த மாதிரி இல்லைன்னா கூலிங் பெயிண்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா இவங்களோட ப்ரொடக்ஷன் நிறையவே கிடைக்கும். ஓகே அது டபுள் பைஃபேஷியல் இருக்கு. இன்னும் நல்லா அது பைஃபேஷியலோட யூசேஜே அதுதான். நம்ம அதை முழுசா யூஸ் பண்ணோம்னா முடிஞ்ச அளவுக்கு பெயிண்டிங்ல அதில் வந்து ஃபோக்கஸ் பண்றது ரொம்ப நல்லது. இது வந்து பாத்தீங்கன்னா இதான் இன்வெர்டர். ஓகே ஓகேங்களா. இது வந்து வேர்ல்ட்ல லீடிங் கம்பெனி இன்வெர்டர் வந்து. இது வந்து மேல இருந்து உற்பத்தி ஆகிற கரண்ட் பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் செக் மீட்டர். ஓகே இது மோஸ்ட்லி எந்த கம்பெனி கொடுக்க மாட்டாங்க. இது ஆக்சுவலி தேவையில்லை தான். ஓகே பட் நாங்க இது எக்ஸ்ட்ராவா கொடுக்கறதுக்கு என்ன ரீசன் ப்ரோ? கரண்ட் எவ்வளவு டிசி வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தனி ரீடிங் வந்து இது கொடுக்கும். ஓ எவ்வளவு உற்பத்தி ஆயிருக்குன்றது நம்ம இதிலே பார்த்துக்கலாம். ஆமா இது நம்ம எல்லா கம்பெனி பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா கொடுக்குறோம். உங்களுக்கு வந்து இதுல எவ்வளவு உற்பத்தி ஆயிருக்கு அப்படிங்கிறது தனியாக நம்ம பார்த்துக்கலாம். ஓகே ஏன்னா நம்ம ஒரு ஆப் ஒன்று இன்ஸ்டால் பண்ணி கொடுப்போம். ஒரு ஆப் ஒன்று அந்த ஆப்ல எல்லாமே கம்ப்ளீட்டா இப்போ டெய்லி வந்து இன்னைக்கு வந்து இவ்வளவு கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு அப்படிங்க பண்ணிக்கலாம். பட் அது ஆப் இல்லைனாலும் நம்ம இதுவுமே உங்களுக்கு காமிச்சுக்கணும். இது மேனுவலா நம்ம மேனுவலா பார்த்துக்கலாம். பிரச்சனை கிடையாது. சூப்பர். அதே மாதிரி நம்ம வந்து இது வந்து டிசி பாக்ஸ். ஓகே இது ஏசி பாக்ஸ். ஓகே அதாவது எல்லாரும் பேனல் வந்து பாத்தீங்கன்னா ஹை குவாலிட்டியா போடுறாங்க. ஓகே ஆனா அதுல இருந்து வர்ற அவுட்புட் அதாவது அந்த கரண்ட் உற்பத்தி ஆகிற கரண்ட் தாங்கணும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த டிசி பாக்ஸ் தான் இதோட டைரக்டா இங்க தான் கரண்ட் வரும். ஆமா ஆமா உற்பத்தி ஆகுது. சோ இதோட வேலை என்னன்னா இது வந்து ஹை வோல்டேஜ் ஆனாலும் இதுதான் உங்களுக்கு இதை பாதுகாக்கும். ஓகே இந்த இன்வெர்டர் பாதுகாக்கிறது இதுதான். ஓகே ப்ரோ. சோ இது வந்து கரெக்டான பிராண்ட் போடும். நல்ல ஹெவியா குவாலிட்டியா. ஆமா இதுல யாராவது லூஸ் விட்டாங்கன்னா இது 5-6 வருஷத்துக்கு அப்புறம் இன்வெர்டர் பாதிக்கிறதுக்கான பாசிபிள் அதிகம். ஓகே அப்ப திருப்பி செலவு வைக்கிற மாதிரி இருக்கும். ஆமா சோ இதுல நாங்க வந்து ஹேவல்ஸும் ஃபைண்டரும் போடுறோம். ஓகே சோ இது வந்து இது பெஸ்ட். எங்களுக்கு ப்ராப்ளம் வராத ப்ராடக்ட்னா இதுதான். ஓகே சோ இந்த டிசி பாக்ஸ் இதுல இருந்து உங்களுக்கு வந்து இன்வெர்டருக்கு போகும். ஓகே சோ இந்த இன்வெர்டருக்குள்ளே இன்பில்ட் எஸ்பிடின்னு சொல்லுவாங்க. சர்ஜ் ப்ரொடெக்ஷன் டிவைஸ்னு சொல்லுவாங்க. ஓகே இதோட வேலை என்னன்னா உங்களுக்கு வந்து ஹை வோல்டேஜ் வந்தாலோ லோ வோல்டேஜ் வந்தாலோ இது கரெக்டான அளவுல ஏசியா கன்வெர்ட் பண்ணி டிசியை ஏசியா கன்வெர்ட் பண்றது இதோட வேலை. ஓகே சோ இது கரெக்டா கன்வெர்ட் பண்ணி இந்த ஏசி பாக்ஸ்க்கு போகும். ஓகே அதே தான் சேம் இது என்ன இருக்கோ அதே தான். இதோட வேலை ஒருவேளை இதுல அவுட்புட் அதிகமானா கூட ஓகே இதோ வந்து வீட்டுல இருக்கிற அப்ளைன்ஸ் பாதிக்கூடாது. ஓகே அதனால இந்த ஒரு ஏசி பாக்ஸ் இதுல இருந்து வீட்டுக்கு போகுது. இதுல இருந்து கரெக்டா பாத்தீங்கன்னா மீட்டர் பாக்ஸுக்கு போகும். ஓகே மீட்டர் பாக்ஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வரும். ஓகே சோ ஃபுல் சேஃப்டியா இருக்கு. எங்கேயுமே இதாகாது. ஆமா இது ஏன்னா எவ்வளவு முடியுமோ இதுல தான் கான்சென்ட்ரேஷன் முக்கியம். நம்ம பேனல் வந்து ஹை காஸ்டா போட்டு ஒரு நல்ல பிராண்டா எதிர்பார்க்கிறோமே தவிர மக்களுக்கு வந்து இதுல என்னென்ன இருக்குங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஓகே இப்ப கரண்ட் எவ்வளவு உற்பத்தி ஆகுறத நம்ம போன்ல இருந்து உலகத்துல எங்க இருந்தாலும் பாத்துக்கலாம். எங்க இருந்தாலும் பாத்துக்கலாம். உங்களுக்கு வீட்டுல ஒரு வைஃபை இருந்தா போதும். ஓகே ஒரு வைஃபை இருந்துச்சுன்னா நீங்க வந்து உங்களுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்து எல்லாமே கான்ஃபிகரேஷன் எல்லாமே பண்ணி நம்ம டீம் டெக்னீஷியன் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே சோ அது பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா என்ன உற்பத்தி ஆயிருக்கு எவ்வளவு உற்பத்தி ஆயிருக்கு எல்லாமே கம்ப்ளீட்டா பார்த்து. இது வந்து லைட்டிங் அரஸ்டருக்கான அர்த்திங் வந்து. ஓகே ஆமா இது நம்ம இதுல தான் பண்ணி கொடுத்துருவோம். சோ மேல அந்த லைட்டிங் அரஸ்டரோட அர்த்திங் இங்க வந்து பண்ணி கொடுத்துருவோம். இங்கேயே தனித்தனியா இருக்கும். இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு டிசிக்கு தனியா ஏசிக்கு தனியா தனித்தனியா நம்ம அர்த்திங் பண்ணி கொடுத்துருவோம். அதனால எங்கேயுமே கரண்ட் லீக் ஆகாது. லீக்கேஜ் ஆகாது. உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஓகே
உங்களுக்கு வந்து ஸோ இப்போ இந்த இன்வெர்டர் இதுக்கு எல்லாத்துக்குமே கூட நம்ம வாரண்டி ப்ரொவைட் பண்ணுறோமா? ஆமாம், உங்களுக்கு இன்வெர்டர் பார்த்தீங்கன்னா 8 years வரைக்கும் ப்ராடக்ட் வாரண்டி உண்டு. ஓகே. உங்களுக்கு நம்ம இன்வெர்டருமே நம்ம டேரக்ட் ஆத்தரைஸ் தான். ஓகே. நிறைய இடத்துல வந்து இன்வெர்டருமே வந்து சப்ளை நம்ம நிறைய கம்பெனிஸ்க்கு நிறைய பண்ணி கொடுத்துருக்கோம். சூப்பர். ஸோ இன்வெர்டர் வந்து நம்மளுக்கு 8 years வரைக்கும் ப்ராடக்ட் வாரண்டியும், ஓகே, 25 years வரைக்கும் எக்ஸ்டெண்டட் வாரண்டி உண்டு. சூப்பர் ப்ரோ. ஆமாம், இது மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இன்வெர்டர் நிறைய கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணுற இன்வெர்டர். அவ்வளோ ஹை பிராண்டடு, ஓகே, அவ்வளோ எஃபிஷியன்சி அதிகமானது. ஸோ அதனால் ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னா காஸ்ட் சேவிங் எங்கேயுமே பிரச்சனையே வராது. ஆமாம், நம்ம பேனல் போடுறோன்னா பேனலுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து இன்வெர்டர் போட்டே ஆகணும். ஓகே. பேனல் எவ்வளோ எஃபிஷியன்சி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இன்வெர்டர் பார்க்கணும். அதோட எஃபிஷியன்சி ஏற்ற மாதிரி நம்ம போட வேண்டிய டிசி பாக்ஸ், ஏசி பாக்ஸ் இம்பார்ட்டன்ட். அதுவே நல்ல பிராண்டாக போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி 30 வருஷம் உழைக்கும். ப்ரோ, இந்த மாதிரி சோலார் பேனல்ஸ் போடுறதுக்கு எல்லாமே அரசு மானியத்தோடய வந்து பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. நம்மளும் மானியத்தோடய பண்ணி கொடுக்குறோமா? ஆமாம் சார், நம்ம ரெகனைஸ் எம்பேனல் பண்ணியிருக்கோம். ஓகே. 3 ஸ்டேட்டுக்கு எம்பேனல் பண்ணியிருக்கோம். 3 ஸ்டேட்டுக்கு நம்ம பண்ணிக்கிறோம். கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, அதுக்கப்புறம் யூபி, ஓகே, அதுக்கப்புறம் லண்டன்ல இருக்கு. ஓகே. லண்டன்ல இப்போ தான் நம்ம ஒரு 1 week ஆச்சு ஸ்டார்ட் பண்ணோம். லண்டன்லயுமே நம்ம போட்டு தரோம். ஆமாம், அதுக்கப்புறம் துபாயிலையும் இருக்கும். சூப்பர். ஆமாம், ஸோ நம்ம எம்பேனல் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம யூபி, இந்தியாவில் யூபி, ஓகே, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ எம்பேனல் பண்ண கம்பெனிஸ் எல்லாராலையுமே 78,000 மானியம் ஈஸியாக வாங்கி தர முடியும். கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோலார் போடுறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டுக்காக ஒரு 78,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து மானியமாக கொடுக்குறாங்க. சப்சிடி வந்து பார்த்தீங்கன்னா லோவஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 3 நாள் கிடச்சிருக்கு. 3 நாள். ஆமாம் ப்ரோ, இப்போ இந்த வீட்டில் இந்த சோலார் பேனல் போட்டு கொடுக்குறதுக்கு நம்ம எவ்வளோ ப்ரோ சார்ஜ் பண்ணோம்? ஆக்சுவலி இந்த கஸ்டமைஸ் ஸ்ட்ரக்சரில் ஒரு 3 வகை இருக்கு. ஓகே. ஒன்று ஹாட் டிப் 4 feet ஹைட். ஓகேங்க. ஸோ அதோட ஹைட் மேக்ஸிமம் இவ்வளோ இருக்கும். அதுக்கு ஆமாம், அதுக்கு நாங்கள் வந்து 2,20,000 பண்ணி கொடுத்துட்டோம். இந்த 3 kW இன்ஸ்டால் பண்ணோம். ஆமாம், 3 kW. ஓகே. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் வேணும்னா வித்தவுட் லேடர், உங்களுக்கு வித்தவுட் லேடரில் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு 2,25,000. 5,000 தான் ஜாஸ்தி. ஆமாம், உங்களுக்கு லேடரோட வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 2,30,000. ஓகே. இப்போ இதுல இருந்து நமக்கு மானியம் கிடைக்குமா ப்ரோ? ஆமாம், மானியம் வந்து பார்த்தீங்கன்னா இபி யார் பேரில் இருக்கோ ஓகே, அவங்க பேரில் பேங்க் பாஸ்புக். ஸோ இது எல்லாமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஈஸியாக நம்ம மானியம் வாங்கி கொடுத்துடலாம். அதாவது மானியம் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஆர் பேனல்ஸ்க்கு மட்டும்தான் மானியம் கிடைக்கும். ஓகே. இது எல்லாமே டிசிஆர் பேனல்ஸ். ஓகேங்க ப்ரோ. சரிங்களா? டிசிஆர்னா டொமஸ்டிக் கண்டென்ட். இது எப்படி ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க பண்ணாலுமே மானியம் கிடைக்கும்? எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். மானியம் வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கும், நமக்கு ஈஸியாகவே கிடைக்கும். ஓகே. அதாவது உங்களுக்கு எப்படின்னா நமக்குன்னு தனித்தனியாக டீம் வச்சிருக்கோம். ஓகேங்க. எம்என்ஆர்இ டீம், டாக்குமெண்டேஷன் டீம் எல்லாமே தனித்தனியாக வச்சிருக்கோம். ஸோ பேனல் பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த கம்பெனிக்கு நம்ம வந்து பேனல் சப்ளை பண்ணுறோன்னா ஒவ்வொரு பேனலுக்கும் ஒரு பார்கோட் உண்டு. ஓகேங்க. ஸோ அந்த பார்கோட கரெக்டாக நம்ம வந்து கொடுத்தோன்னா, அதாவது எம்என்ஆர்இ போர்ட்டலில் கரெக்டாக கொடுத்தோன்னா உங்களுக்கு மானியம் வித்தின் மேக்ஸிமம் எங்கள் கஸ்டமர்ஸ்க்கு 3 daysல கிடைச்சிருக்கு. மேக்ஸிமம் 7 days. 7 நாளுக்குள்ள கிடைச்சிரும். 7 நாள் 7 working daysல கிடைச்சிருக்கு. ஓகே. இப்போ இது வந்து இன்னொரு டவுட் இருக்கும். இப்போ இவ்வளோ செலவு பண்ணி நம்ம போடுறோம், இது வந்து நமக்கு காஸ்ட் பெனிஃபிட்டாக இருக்குமான்னு நிறைய பேர் கேட்பாங்க. இது எந்த அளவுக்கு ப்ரோ காஸ்ட் பெனிஃபிட்டாக இருக்கும்? ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு கான்செப்ட், ஒரு பொருள் நம்ம போடுறோன்னா அதில் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று உண்டு. கண்டிப்பாக அது நமக்கு லாபம் இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணுவோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி பேனல்ஸ் இந்த மாதிரி இதில் நம்ம செலவு பண்ணுறதுனால என்னன்னா மேக்ஸிமம் ஒரு 3.5 வருஷம் உங்களோட ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 3 to 4 வருஷத்தில் முடிஞ்சிடும். ஓகே. ஆனால் உங்களோட வாரண்டி 30 வருஷம். 30 வருஷம். ஆமாம், ஒரு 10 மடங்கு அதிகமாக கிடைக்குது. ஆமாம், ஒரு 3 வருஷம் கரண்ட் பில்லை முன்னாடியே நீங்கள் கட்டி, ஓகே, நீங்கள் ஒரு 3 வருஷம் கரண்ட் பில் முன்னாடியே கட்டிட்டு அதை வந்து நீங்கள் வந்து 30 வருஷத்துக்கு இல்லாமல் பண்ணுறோம். நெக்ஸ்ட் 26 இயர்ஸ்க்கு இல்லாமல் பண்ணுறோம். ஓகே. ஸோ 30 years சொல்கிறோன்னா 30 years வந்து கம்பெனியோட சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கணும். ஓகே. சர்வீஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ சர்வீஸ் வந்து கிளீனிங் பண்ணுறதுலேருந்து ஓகே, உங்களுக்கு வந்து இன்புட் அவுட்புட் செக் பண்ணுறது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே நம்ம சைட்லேருந்து கரெக்டாக பண்ணணும். கஸ்டமர்ஸும் அப்பப்போ வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு வாஷ் பண்ணி ஒரு மாப் வச்சு லைட்டாக க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி அவங்க பண்ணிட்டாங்கனாலுமே பேனலோட ஹெல்த் நல்லாயிருக்கும். ஓகே. இப்போ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க, சர்வீஸ்லாம் நம்ம கம்பெனி சைடு எப்படி இருக்கும்னு கேட்பாங்க. நம்ம சர்வீஸ் சப்போர்ட் எந்த மாதிரி இப்போ பண்ணித்தரோம்? ஆக்சுவலி சர்வீஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்குமே தனி டீம் வச்சுருக்கோம். உங்களுக்கு டீம் வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ டெக்னீஷியன் வச்சுருக்கோம். ஓகே. க்ளீனிங் பண்ணுறதுக்குன்னு நம்ம அதுக்கு ஒரு டீம் வச்சுருக்கோம். தனியாக டீம். ஆமாம், எல்லாமே நம்ம தனித்தனி டீம் வச்சுருக்கோம். சூப்பர் ப்ரோ. உங்களுக்கு ஒர்க் பண்ணுறது வெல்டிங் டீம் தனியாக வச்சுருக்கோம். ஓகே. ஸோ இவங்க வந்து நாங்கள் எங்கள் கம்பெனி எங்கள் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து மற்ற கம்பெனிக்காரங்க வந்து பாதியில் ஏஎம்சி பண்ணாமல் போயிருப்பாங்க. ஓகே. ஸோ அவங்களுக்கும் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். வேற பேனல் போட்டிருந்தாலும் நம்ம சர்வீஸ் ஆமாம், இப்போ உங்களுக்கே நிறைய பேருக்கு வந்து ஏஎம்சி பண்ண முடியல, கம்பெனிஸ் இல்லை, நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் நம்பர் கால் பண்ணால் போதும். நம்ம கம்பெனி நிறைய கஸ்டமர்ஸ், எங்கள் கஸ்டமர்ஸ் இல்லாமல் மற்ற கஸ்டமர்ஸ்க்கும் நாங்கள் ஏஎம்சி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சூப்பர் ப்ரோ. ஆமாம் ஆமாம். அப்புறம் இப்போ இந்த சோலார் பிஸ்னஸ் வந்து ரொம்ப பூமாக ஹைப்பாக வந்து போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து இதில் வந்து பிஸ்னஸாக பண்ணணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. ஸோ இப்போ நம்ம கம்பெனி சைடு வந்து அவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் அந்த மாதிரி பண்ணி தர முடியுமா? ஆக்சுவலி நம்ம டீலர்ஸ் சப்போர்ட் பண்ணுறோம். இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஓகே. அதாவது அப்ளிகேஷன் போடுறதுக்கு அமௌண்ட் எதுவுமே கிடையாது. ஓகே. ஸோ டீலர்ஸ் வந்து நாங்கள் வந்தாங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு ஈக்குவலாக ஒரு ஆர்டருக்கு இவ்வளோ அமௌண்ட்டுங்கிற மாதிரி பண்ணி நாங்கள் அவங்களுக்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஓகே. ஸோ எங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்காங்க, ஒரு 300 டீலர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு ஒரு வேலை டீலர்ஷிப்பில் நம்ம கம்பெனி கூட ஜாயின் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நம்பர் கால் பண்ணுங்கள்.
சொல்லுங்க, நம்ம டீலர்ஷிப் லிஸ்ட்ல உங்களை ஆட் பண்ணிடுவோம். எங்க இருந்தாலும் ஆமா, தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதர் ஸ்டேட்ல இருந்தாலும் நீங்க கால் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு டீலர்ஷிப்லேயே வந்து எங்களுக்கு வந்து சில்வர் டீலர்ஸ் இருக்காங்க. ஓகே. ஸோ நார்மல் டீலர்ஸ் அண்ட் சில்வர் டீலர்ஸ் இருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பர்பஸ், அதாவது உங்களுக்கு 100 கிலோவாட்ஸ் 200 கிலோவாட்ஸ்ல அவங்களுக்கு லிங்க் இருக்கிற டீலர்ஸ்க்குலாம் வந்து நாங்கள் தனியாக பெர்சன்டேஜ் கணக்கில் அவங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துட்டோம். ஓகேங்க. இப்போ வந்து இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு வந்து போட்டு தரோம். வீடு மட்டும் கிடையாது, இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துக்குமே நம்ம போடுவோம். அப்படிதான். ஆமாம் ஆமாம். ஆக்சுவலி ஹாஸ்பிட்டல்ஸ் இதில் எங்கே கவர் ஆகும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஹாஸ்பிட்டல் கவர் ஆகும். ஓகே. ஹாஸ்பிட்டல்ஸ், அதே மாதிரி உங்களுக்கு வந்து வெல்டிங் கம்பெனிஸு, ஓகே, வேற ஸ்கூல்ஸ், முக்கியமாக ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ். ஏன்னா கமர்ஷியல் பொறுத்த வரைக்கும் பகலில் இருக்கிற கரண்ட்டை மட்டும் தான் டேலி பண்ண முடியும். ஓகே. இப்போ ரெசிடென்ஷியல் பார்த்தீங்கன்னா பகலில் உற்பத்தி ஆகிற கரண்ட்டை நைட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஆனால் கமர்ஷியல் அப்படி கிடையாது. காலையில் யூஸ் பண்ணுறது லைவ் யூசேஜ்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு யாருக்கு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இது பெனிஃபிட் தான். ஓகே. அவங்களுக்கு நல்ல காஸ்ட். ஆமாம். ஏன்னா மோஸ்ட்லி ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா 40,000 50,000 1 லட்சம் வரைக்கும் கரண்ட் பில் கட்டுறாங்க. அவங்க யூசேஜ் பகலில் மட்டும் தான் இருக்கும். ஒரு 9 o'clock 8 o'clock ஸ்டார்ட் ஆகுதுன்னா 5:30 ஸ்கூல் முடிஞ்சிடும். அந்த கரண்ட்டை அவங்க அழகாக அவங்க வந்து சோலார் போட்டு அது அழகாக அவங்க டேலி பண்ணலாம். இது அவங்க நிறைய பெனிஃபிஷியல் இருக்குது. நான் இப்போ பேனல்ஸ் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் பற்றி எல்லாமே டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ சர்வீஸ்க்கு வராங்கன்னா நம்ம என்ன மாதிரி நான் சப்போர்ட் பண்ணி தரோம் கஸ்டமருக்கு? ஃபர்ஸ்ட் நம்ம 3 இயர்ஸ்க்கு நம்ம கம்பெனி சைடு தான் நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். ஓகே. 6 சர்வீஸ் நம்ம ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க. 6 சர்வீஸ் ஃப்ரீயாவே பண்ணி தரீங்க? ஃப்ரீயா பண்ணி தராங்க. ஓகே. எவ்ரி 6 months, அதாவது 6 மாசத்துக்கு ஒரு டைம் நம்ம சர்வீஸ் டீம் கால் பண்ணால், நீங்க கால் பண்ணாலும் கஸ்டமர் சைடு கால் பண்ணாலும் பண்ணாட்டையும் அவங்களே டைரக்டா கான்டாக்ட் பண்ணி சர்வீஸ் டைம் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு அவங்க அவைலபிளா கஸ்டமர் அவைலபிளா இருக்கிற டைம்ல போய் அவங்களுக்கு சண்டே இல்லை சாட்டர்டே அந்த மாதிரி டைம்ல கூட போய் அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். ஓகே. இப்போ சர்வீஸ்னா என்னென்ன பண்ணுவீங்க ஆக்சுவலா? சார் ஒரு 12 செக் பாயிண்ட் இருக்குங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நம்மளோட கிளாஸ் ஏதாவது கிராக் ஆயிருக்கா, ஓகே, அந்த பேனல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா, பேனல்ஸ் கரெக்டா இருக்கான்னு பார்ப்போம். கிளாஸ் இந்த ஃப்ரேம் சைடு ஏதாவது டேமேஜஸ் இருக்கா, ஓகே, இது நம்ம பார்ப்போம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த கேபிள்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பாக்குங்க. ஓகே. இந்த கனெக்ஷன் எல்லாமே இருக்கா கரெக்டா இருக்கான்னு பாப்பாங்க. அடுத்தது ஸ்ட்ரக்சர்ஸ், ஸ்ட்ரக்சர் கரெக்டா இருக்கான்னு பாக்கணுங்க. பில்டிங் கரெக்டா இருக்கா, ஏதாவது த்ரூ பிடிச்சிருக்குதா, ஓகே, பெயிண்ட் கோட் பண்ணது கரெக்டா இருக்குங்களா, இது எல்லாமே பாப்பாங்க நம்ம சைடு இருந்து. ஓகே. A to Z எல்லாமே பாத்துறீங்க? A to Z எல்லாமே சார். கேபிள்ஸ், ஓகே, லூஸ் கான்டாக்ட் ஏதாவது இருக்கா, ஓகே, இப்போ எவ்வளவு பவர் வருது எல்லாமே பாப்பீங்க. வோல்டேஜ் சைடுல இருந்து ACDB DCDB ல இருந்து எல்லா சைடுமே நம்ம கம்ப்ளீட்டா செக் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. இது வந்து ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை நடக்கும். 6 மாசத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பா நடக்கும். நார்மலா இப்போ நிறைய பேர் வந்து ஆன் கிரிட் ஆஃப் கிரிட் அதுக்கப்புறமா ஹைபிரிட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம யூஸ் பண்ற சைட்ல என்ன மாதிரி ப்ரோ யூஸ் பண்றோம்? இப்போ ஆக்சுவலி இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் ஆன் கிரிட் தான் போட்டிருக்கோம். ஆன் கிரிட்னா என்ன ப்ரோ ஆக்சுவலா? ஆன் கிரிட் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் உற்பத்தி, அதாவது பேனில் உற்பத்தி ஆகிற கரண்ட்டு நம்ம இன்வெர்ட்டருக்கு போய் இன்வெர்ட்டர் மூலிமா மீட்டர் பாக்ஸுக்கு போகும். ஸோ கவர்மெண்ட்லேருந்து வாங்குற கரண்ட்டை இது டேலி பண்ணும். இப்போ நார்மலாக இபியில் வரது இது டேலி பண்ணும். ஸோ கரண்ட் பில் மட்டும் வராது. ஆன் கிரிடோட வேலை அதுதான். ஆனால் ஹைபிரிட் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் எங்கே போடுவோம்னா மோஸ்ட்லி கோஸ்டல் ரீஜன், இந்த ரீஜனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் கட் வந்துச்சுன்னா 6 மணி நேரம் 7 மணி நேரம் கரண்ட் இருக்காது. அடிக்கடி கரண்ட் கட் ஆகும். ஆமாம், அந்த மாதிரி ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் போகிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே. அப்படி போட்டால் கரண்ட் கட் ஆகாதாங்க ப்ரோ? ஆமாம், ஒரு 7 hours வரைக்கும் பேக்கப் இருக்கும். ஓகே. உங்களுக்கு இதுலேருந்து வர்ற கரண்ட் ஒரு கரண்ட் மட்டும் டிசி பேட்டரி கொடுத்து, ஓகே, நான் வழக்கம் போல நம்ம கரண்ட் பில்ல 0 பண்றோம். இப்போ ஆன் கிரிட் போட்டா கரண்ட் கட் ஆச்சுன்னா கரண்ட் போயிடும். கரண்ட் கட் ஆயிரும். ஆன் கிரிட்னா கரண்ட் கண்டிப்பா கட் ஆச்சுன்னா இன்வெர்டர் ஆஃப் ஆயிரும். ஓகே. அதோட கனெக்ஷன் அப்படி தான் கொடுத்துருப்போம். நீங்க ஒருவேளை கரண்ட் உங்களுக்கு கட் ஆகிற ஏரியாவா இருக்கு, அது போக கரண்ட் பில் எனக்கு அதிகமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஹைபிரிடா போறது ஒரு பெட்டர் ஆப்ஷன். ஓகே. இப்போ ஆன் கிரிட்டுக்கும் ஆஃப் ஹைபிரிட் போறதுக்கு காஸ்ட் அதிகமாக போறோம் எப்படிங்க ப்ரோ? ஆமா, ஆக்சுவலி நல்ல ஒரு ஹைபிரிட் பேட்டரியா வேணும். ஏன்னா பேட்டரி தான் உங்களுக்கு லைஃப். உங்களுக்கு பேட்டரி இது நம்ம கொடுக்குற பேட்டரி வந்து 10 வருஷம் வரைக்கும் உழைக்கும். ஓகே. ஸோ நல்ல பேட்டரியா வேணும்னு நினைச்சீங்கன்னா அதோட காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஓகே. பட் அதுக்கான பெனிஃபிட் இருக்கும். பெனிஃபிட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஓகே. உங்களுக்கு நம்ம கொடுக்குற பேட்டரி அதுக்கேற்ற மாதிரி ஹைபிரிட் இன்வெர்ட்டர். ஸோ இது கரெக்டாக போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு லைஃப் ஸ்பேன் நல்லா இருக்கும். ஓகே ப்ரோ. இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஹைபிரிட் போட்டுக்கிறது பெஸ்ட் அப்படின்றீங்க? தமிழ்நாடு ஃபுல்லான்னு இல்லை, இப்போ கடலூர் மாவட்டம், அதுக்கப்புறம் கீழே வந்து நாகப்பட்டினம், இங்கே கரண்ட் கட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கு. திருவாரூர் மாவட்டம், இங்கெல்லாம் கரண்ட் கட்டு உண்டு. இதே நம்ம நார்மலாக இப்போ கோயம்புத்தூர், சேலம்ல கரண்ட் கட்டு கம்மி. அப்போ அவங்க ஆன் கிரிட் போகிறது ஒரு பெட்டர் ஆப்ஷன். வேணா ஒரு இன்வெர்ட்டர் மட்டும் வீட்டில் செட்டப் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வாரம் ஃபுல்லாக கட் ஆகிறவங்க மட்டும் பகல் நேரத்தில் சோலாரில் உற்பத்தி ஆகி அந்த பேட்டரி சார்ஜ் ஏறிட்டே தான் இருக்கும். ஓகே. ஸோ அவங்களுக்கு மட்டும் யூசேஜ் ஆகும். மேம் இப்போ சப்சிடி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம கம்பெனியில் ஸ்பெஷலாக இஎம்ஐலேயே வந்து சோலார் பேனல்ஸ் எல்லாமே போட்டு கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தாங்க. அது எப்படிங்க மேம் நம்ம பண்ணித்தரோம் ஆக்சுவலாக? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனிலே வந்துட்டு இஎம்ஐ நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து அதுக்கு நமக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா 80% நமக்கு பேங்க் லோனுக்கு நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ 3 கிலோவாட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,89,000 வரைக்கும் நமக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 1,89,000 வரைக்கும் லோன் கிடைக்கும் நம்மளுக்கு. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்சிடி வந்துருச்சுன்னா அந்த அமௌண்ட் இதில் டேலியே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது டிடக்ட் ஆகிடுங்களா? அது டிடக்ட் ஆகிட்டு தான். அப்போ அந்த மீதி இருக்க அமௌண்ட் மட்டும் நம்ம இஎம்ஐ மட்டும் நீங்கள் பே பண்ணிங்கன்னா போதும். ஓகே. இப்போ வந்து ஒரு 3 கிலோவாட் போடுறாங்க அப்படின்னா அதுக்கு மந்த்லி எவ்வளோங்க மேம் இஎம்ஐ வரும் அப்ராக்சிமேட்டா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மந்த்லி இப்போ 10 இயர்ஸ்க்கு தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ 10 இயர்ஸ்க்கு மந்த்லி உங்களுக்கு 3,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி உங்களுக்கு
உங்களுக்கு 10 இயர்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொன்னா நீங்க அதை கம்மி பண்ற மாதிரி இருந்துச்சுனாலும் 5 இயர்ஸ் அப்படி நீங்க கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் சோலார் பேனல் வந்து போடுறேன் அப்படின்ற போது ஸ்டார்டிங்கே நம்ம இஎம்ஐல பண்ணிக்கலாம், ஃபுல் A to Z சப்போர்ட் நீங்களே பண்ணி தந்துருவீங்க அப்படிதான்? A to Z சப்போர்ட் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு லோன் ப்ரொசீஜர் எல்லாமே நாங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு ஒரு 6 to 10 டேஸ்க்குள்ள உங்களுக்கு லோன் வந்துட்டு உங்களுக்கு பேங்க் சைட்ல இருந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் உங்கள் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி சோலார் பேனல்லாம் போடணும்னு நினச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கான எல்லா டவுட்டுமே வந்து பிரதர்ட்ட வந்து டீட்டெயிலாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் ப்ரோ. வணக்கம் சார். அவன் பேர் என்ன, கம்பெனி என்னன்னு சொல்லுவீங்க? என்னோட பேர் இசக்கிவேல். நான் ஏரியா சேல்ஸ் மேனேஜராக இருக்கேன். நம்ம கம்பெனி பேர் எல்சோல் பவர் சொல்யூஷன். நம்ம கேரளாவில் வந்து கோட்டயம் சங்கனாச்சேரி நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸ், தமிழ்நாடுக்கு கோயம்புத்தூர். நம்ம ஒரு 4 ஸ்டேட்டில் ஆக்டிவாக இருக்கோம். கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா அண்ட் யூபி. அண்ட் இன்டர்நேஷனல் லெவலில் நம்ம துபாய் அண்ட் லண்டன் இதில் நம்ம ஆக்டிவாக இருக்கும். ஓகே, இப்போ தமிழ்நாடுன்னு பொறுத்த வரைக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே நம்ம போய் போட்டு தரலாம் தான் ப்ரோ? ஆமாம், எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் நம்ம கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே ப்ரோ, இப்போ நிறைய பேர் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து சோலார் பேனல் போடணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ இப்போ அவங்க வந்து ஆசைப்படணும் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங் என்ன மாதிரி அப்ரோச் பண்ணுறோம்? நீங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்க. நேரில் வந்து சைட் விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான கோட் கொடுத்துட்டு போவாங்க. அண்ட் இதுக்கு டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து 5,000 பே பண்ணுறாங்க. ஓகே, 5,000 நம்ம கேட்குறோம். அதுக்கப்புறம் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 7 டேஸில் வந்து நம்ம சென்ட் பண்ணி அனுப்பிடுவோம். மெட்டீரியல் வந்து ஒரு 7 நாள் அனுப்பிடுவோம். அனுப்பின உடனே ஒரு 70% அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அண்ட் அதுலேருந்து ஒரு 1 வீக்கில் நம்ம இன்ஸ்டாலேஷன் முடிச்சுவோம். ஓகே, மானியம் இஎம்ஐலாம் அது எப்படி ப்ரோ? நம்ம இன்ஸ்டாலேஷன் முடிச்ச உடனே அதுலேருந்து ஒரு 15 டேஸ் நம்ம இபி சைடில் கொஞ்சம் ஒர்க்ஸ் இருக்குது. ஓகே, அது நம்ம டாக்குமெண்ட் மூலிமா உங்களுக்கு இபி சைட் ஃபுல்லாக கம்ப்ளீட். அது வந்து கஸ்டமர் யாரும் அலைய தேவையில்லை? அதெல்லாம் எதுவுமே அலைய தேவையில்லை. இப்போ எல்லாமே டிஜிட்டல் தான், எல்லாமே ஆன்லைன் தான். ஓகே, ஸோ ஆன்லைன்லேயே பண்ணுறது தான். ஸோ நம்ம எம்என்ஆர்இ போர்ட்டல்னு சொல்லுவாங்க, அது நம்ம டீம் இருக்காங்க. அது உங்களுக்கு நீங்கள் ஒரு 1 hour மட்டும் ஃபோன் காலில் அவைலபிளாக இருந்தால் போதும். நம்ம டீம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து கைட் சப்போர்ட் பண்ணி ஆமாம் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ நம்ம ஆக்சுவலாக கோயம்புத்தூர் லொக்கேட்டாக இருக்கும் ப்ரோ. இப்போ நம்ம வீடியோ வந்து சென்னை, மதுரை, ஆல் ஓவர் தமிழ்நாடு பார்த்துட்டு கேட்பாங்க. எல்லா இடத்துக்குமே நம்ம போய் போட்டு தரலாமா? ஆமாம், நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம எல்லாமே இப்போது ஆன்லைன்னால நம்ம வந்து அப்ளை பண்ணுறது எல்லாமே ஈஸி தான். ஓகே, அண்ட் நம்மளுக்கு ஆக்டிவான எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாமே இருக்காங்க. நம்மளுக்கு இப்போ சென்னையில் ஆஃபீஸ் இருக்குது, ஓகே, கோயம்புத்தூரில் இருக்குது, திருநெல்வேலி, மதுரை. இப்போ திருச்சியில் நம்ம ஒரு ஹப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஆல் ஓவர் இருக்கிறதுனால ப்ரெசன்ஸ் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ ஃபியூச்சரில் ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் சர்வீஸ் சப்போர்ட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்நாடு கவர் பண்ணி தரலாம்? ஆமாம், உங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும். மொதல் 3 வருஷம் ஃப்ரீ சர்வீஸ். ஓகே, இதே கமர்ஷியலாக இருந்தால் மட்டும் மொதல் 5 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் உண்டு. சூப்பர். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏஎம்சி போட்டுப்போம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஏஎம்சி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் போக வேறு யாருக்காவது, அதாவது வேறு கம்பெனி நீங்கள் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஏஎம்சி கொடுக்கலன்னா எங்ககிட்ட நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஏஎம்சி அதுக்கும் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, இப்போ டேரெக்டாக இங்கே விசிட் பண்ணி பார்க்கணும்னா எக்ஸாக்டாக இதை லொக்கேஷன் பண்ணி எங்கன்னு சொல்லிடுங்க. இது வந்து சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர் ஹெட் ஆஃபீஸ் வந்து சாய்பாபா காலனியில், சிந்தாமணி நகர். எல்லா நாளுமே வந்து பார்க்கலாமா ப்ரோ? எப்போனாலும் நீங்கள் வரலாம். இங்கே கோயம்புத்தூர்ல எப்போனாலும் நீங்கள் வரலாம். இதே சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் வந்து அம்பாசமுத்திரம், அங்கே நம்மளுக்கு ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அது சென்டர் ஆஃப் பாயிண்ட்டு. உங்களுக்கு தென்காசி, திருநெல்வேலி எல்லா ரீஜனும், உங்கள் நாகர்கோவில், கன்னியாகுமரி, மதுரை எல்லாமே உங்களுக்கு இதாகும். அதே மாதிரி திருச்சியில் நமக்கு ஒரு ஹப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதே சென்னையில் பார்த்தீங்கன்னா ஜாஃபர் கான்பேட், உங்களுக்கு அசோக் பில்லர், அவங்களுக்கு நார்த் சைட் ஃபுல்லாமே அவங்க தான் ஃபுல்லாக எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாமே இருக்காங்க. தனித்தனி இன்ஸ்டாலேஷன் டீம் எல்லாமே நம்ம தனித்தனி டீமாக தான் இருக்காங்க. ஓகே, ஸோ உங்கள் வீட்டுக்கு, உங்கள் கமர்ஷியல் ஸ்பேஸ்க்கு, உங்கள் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இந்த மாதிரி சோலார் பேனல்ஸ் போடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பெஸ்ட்டாக எங்கேயுமே தள்ள முடியாத மாதிரி இஎம்ஐ ஆப்ஷனோட, அது சப்சிடியோட வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே கொடுக்குற மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸ் யாராவது சோலார் பேனல் போடணும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்கும் மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நல்ல வீடியோ தான்.